வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. புதிய ரேஷன் கார்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது எப்படி, 2025க்கான புதிய நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிய ரேஷன் கார்டு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலமாக ஈஸியா வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம். புதிய நடைமுறையின்படி நீங்க அப்ளை பண்ண டேட்ல இருந்துட்டு 15 நாட்குள்ள கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடும். 30 நாட்குள்ள உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு வீட்டுக்கே வந்துவிடும் அப்படிங்கறதான் புதிய நடைமுறையா கவர்மெண்ட் சைட்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரேஷன் கார்டு அப்ளை செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினராக யார் யாரை சேர்க்க விரும்புகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். குடும்ப தலைவியாக யாரை யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ, குடியிருப்பு சான்றிதழுக்காக நீங்கள் ஆதார் கார்டு, மின்சார கட்டணம், பேங்க் பாஸ்புக், கேஸ் பில், சொந்த வீடு இருக்குன்னா சொத்து வரி, பாஸ்போர்ட், நீங்கள் ரெண்டலில் இருக்கீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் வைக்கலாம், தொலைபேசி கட்டணம் அதோட பில் வைக்கலாம், வாக்காளர் அடையாள அட்டை, இதில் ஏதாவது ஒரு குடியிருப்பு சான்றிதழ் நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டும். புதிய ரேஷன் கார்டு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் tnbds.gov.in அப்படிங்கிற இணையதளத்தை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரியான விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜஸில் யார் நீங்கள் குடும்ப தலைவராக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். பதிவேற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெட் ஃபோட்டோ யார்கிட்ட கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து மிஸ்ஸஸ் அதை மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் வந்து நீங்கள் இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும். தமிழில் டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நேம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் தமிழில் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபாதர் நேம், மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஃபாதர் நேம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் என்னவோ ஸோ நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சேம் நீங்கள் தமிழில் வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கேட்டிருக்காங்க, முழுமையான அட்ரஸு லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கிலீஷ்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் தமிழ்லையும் டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக கீழே வந்தீங்க அப்படின்னா மாவட்டம் கேட்டிருப்பாங்க. மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக மண்டலம், வட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன மண்டலம் அதாவது எந்த வட்டத்தில் வரீங்களோ ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கிராமம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய கிராமம் என்னவோ அந்த கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அஞ்சல் குறியீடுன்னு கேட்டிருக்காங்க, உங்களுடைய பின்கோட் நம்பர் என்னவோ ஸோ அந்த பின்கோட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒர்க்கிங்கில் இருக்கிற கைபேசி நம்பர் நீங்கள் கொடுத்துருங்க. இந்த மொபைல் நம்பருக்கு தான் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வரும். அப்ரூவல் ஆன ஸ்டேஜில் இருந்துட்டு நீங்கள் ரேஷன் கார்டில் பொருள் வாங்குற வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த கைபேசி நம்பருக்கு தான் வரும். ஸோ ஒர்க்கிங்கில் வச்சிருக்கிற மொபைல் நம்பராக நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக குடும்ப உறுப்பினரின் விவரங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேமிலி ஹெட் யாரோட ஃபோட்டோவை கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட டீட்டெயில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் பேர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நேம் கேட்டிருப்பாங்க, நேம் வந்துட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது தமிழ்லையும் இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க. பிறந்த தேதி ஆதார் கார்டில் என்ன இருக்கோ ஸோ அதை நீங்கள் கொடுத்துருக்க. பாலினம் கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணா திருநங்கை அப்படின்ற 3 கேட்டிருக்காங்க ஆப்ஷனில். ஆனா பெண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தேசிய இனம் கேட்டிருக்காங்க, இந்தியன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உறவு முறை கேட்டிருக்காங்க, ஃபேமிலி ஹெட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அவங்களோட தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துக்கலாம், ப்ரைவேட்னா ப்ரைவேட் அது மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை அதர்ஸ்னா அதர்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஆண்டு வருமானம் என்னவோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக சப்போஸ் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அதில் ஆம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில் கேட்கும், இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக மற்ற ஆவணங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆதார் கார்டுன்னு காமிக்கும். ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் கார்டில் என்ன இருக்கோ ஸோ அந்த ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட டீட்டெயில் வந்து சேவ் ஆகிடும். அடுத்ததாக அகைன் நீங்கள் குடும்ப உறுப்பினரை ஆட் பண்ணணும். நேம் நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கடுத்து பிறந்த தேதி வந்து ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாலினம் கேட்டிருப்பாங்க, ஆனா பெண்ணா ஸோ அதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேசிய இனம் சொல்கிறத இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உறவு முறையை பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷனில் யாரோடைய ஃபோட்டோ நீங்கள் இப்போது அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் சேர்க்குற ஃபேமிலி நம்பர் என்ன உறவு முறையோ அதை ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளாக இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களது ஃபோட்டோ வந்துட்டு குடும்ப தலைவரோடது ஒரு ஆணோடது நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது
அவங்க ஒய்ஃப் இதை ஆட் பண்ணும்போது மனைவி அப்படின்ற உறவு முறையை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பசங்களை இதை ஆட் பண்ணும்போது குழந்தைகள் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் உறவு முறையில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். தொழில் கேட்டிருப்பாங்க. தொழில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ ஸோ அதை மென்ஷன் பண்ணலாம். அவங்களுக்கு ஆண்டு வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லை விட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக மற்ற ஆவணங்கள்ன்றத ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன யாரோட பேரை ஆட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் வந்துட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமின்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பேரும் ஆட் ஆகிடும். இதே சேம் மெத்தடில் தான் ஒவ்வொருத்தவங்களா பேரை ஆட் பண்ண வேண்டும். எல்லோரோட நேமும் ஆட் பண்ணிட்ட பிறகு கீழே வந்தீங்கன்னா அட்டை தேர்வுன்னு இருக்கும். அட்டை தேர்வில் பண்டகமில்லா அட்டை, அரிசி அட்டை, சுகர் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவைன்னு இருக்கும். பண்டகமில்லா அட்டை என்றால் என்னென்னா, நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்காக மட்டுமே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா பொருளுமே உங்களுக்கு ரேஷன் கார்டில் வேணும் அப்படின்னா அரிசி அட்டை அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு சுகர் மட்டும் சர்க்கரை மட்டும் போதும் அப்படின்னா சர்க்கரை அட்டை அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அட்டை வகையை நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கடுத்து குடியிருப்பு சான்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அங்கே வசிக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், பேங்க் பாஸ்புக், கேஸ் பில், சொந்த வீடு இருக்குது அப்படின்னா சொத்து வரி ரசீது வைக்கலாம், பாஸ்போர்ட், வாடகை இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒப்பந்தம் வைக்கலாம். அதுக்கடுத்து வாக்காளர் அட்டை அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ப்ரூஃபை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா எல்லாமே சேவ் ஆகிடும். அதுக்கடுத்ததான் எரிவாயு இணைப்பு பற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேஸ் பில் ஒருவேளை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் பில் யாரோட நேமில் இருக்குது அப்படிங்கிறத இணைப்பு 1ல் நீங்கள் செலக்ட் பண்ணணும். கேஸ் பில்லை பொறுத்தளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்க யாரோட பேரில் வேணாலும் இருக்கலாம். குடும்ப தலைவராக இருக்கிறவங்க கேஸ் பில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவங்களோட நேமை செலக்ட் பண்ணாலே போதும். எண்ணெய் நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாரத், ஹெச்பி, இந்தியன் அது மாதிரி உங்களுடைய கேஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். உங்களுடைய நுகர்வோர் என்ன நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்ததான் எரிவாயு நிறுவனத்தின் பெயர், அதாவது நீங்கள் கேஸ் வந்து எந்த ஏஜென்சி கிட்ட வாங்குறீங்களோ அவங்களுடைய பேரை நீங்கள் வந்து எழுதணும். சிலிண்டரின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு சிலிண்டர் வச்சுன்னா 1ன்னு செலக்ட் பண்ணுங்க, 2 வச்சிருக்கீங்கன்னா 2ன்னு செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதெல்லாமே அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உறுதிமொழிதல் கொடுத்துருப்பாங்க. உறுதிமொழிதல் அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற இது வரைக்கும் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு தான். எது தப்பான விவரங்கள் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறதையும், சப்போஸ் நீங்கள் எதுவும் தப்பான விவரத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கிளியராக கொடுத்துருக்காங்க. உறுதிமொழிதலுக்கு பக்கத்தில் சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பதிவு செய் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஒப்புகை சீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கலாம். என்ன ஸ்டேஜில் இருக்குது, ரேஷன் கார்டு அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.